நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கேரட் பாயாசம் செஞ்சுருந்தேன் அப்படின்னு ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். அப்போ ஒரு சிஸ்டர் வந்து கேரட் பாயாசம் ரெசிபி போடுங்க சிஸ்டர்னு கேட்டிருந்தாங்க. என்னையும் மதித்து என்கிட்ட ரெசிபி கேட்டிருக்கிறாங்களே அப்படின்னு நான் இன்றைக்கி ரெசிபி போடுறேன். கொஞ்சம் அதுக்கு கேரட் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு குக்கர் எடுத்து அதில் நம்ம போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 2 விசில் வர அளவுக்கு வந்து நம்ம விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். அது ஆறினோன்னா நம்ம பார்ப்போம் பாருங்கள், நல்லா அழகாக வெந்திருக்கு. இப்போ வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அங்கங்கேயா ஒன்று ஒன்று திருன்னு இருந்தாலும் பிரச்சனை இல்லை, பாயசம் குடிக்கும்போது நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சம் ஜவ்வரிசி எடுத்து அதை தண்ணி ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரமோ 10 நிமிஷமோ ஊற வைக்கலாம். மற்ற வேலைகள் செய்கிற நேரத்தில் இதை நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இதே வந்து ஒரு குக்கரில் போட்டு ஒரு 2 விசில் போட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டோன்னா இல்லை நம்ம பாயசம் செய்யும்போது ஈஸியாக இருக்கும். நான் கொஞ்சம் குங்குமப்பூ எடுத்து சூடு பால் ஊற்றி வச்சுருக்கிறேன். குங்குமப்பூ வந்து ஆப்ஷன் தான், வீட்டில் இருந்துச்சு நான் அதனால் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் ஏலக்காய் தட்டி எடுத்துருக்கிறேன். அப்புறம் வந்து தேங்காய் குட்டி குட்டியாக கட் பண்ணி கொஞ்சம் எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் காஞ்ச திராட்சை, கொஞ்சம் முந்திரி கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அப்போ தான் ஒரு முந்திரி ஒரு முந்திரி ஒரு ஆளுக்கு கிடைக்கிற இடத்துல 3 பேருக்கா கிடைக்கும். அப்புறம் பாலை நல்லா கொதிக்க வச்சுட்டு அதில் வந்து ஏலக்காய் தூளையும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கேரட் பேஸ்ட்டையும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அப்புறம் வந்து ஜவ்வரிசியும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா கொதித்ததுக்கப்புறம் வந்து நம்ம குங்குமப்பூ ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதே போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் கலர் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. அப்புறம் வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு வச்சுருந்த எல்லாத்தையுமே நெய்யில் தாளித்து கொட்டிக்கலாம். நான் தாளிக்கிற கரண்டி ரொம்ப குட்டியோண்டு இருந்துச்சு, அதனால எல்லாம் தனித்தனியாக தான் தாளித்து எடுத்துக்கிட்டேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அந்த தேங்காயெல்லாம் மிதந்துட்டுருக்குன்னு. இப்படி நம்ம ஒரு நாள் செஞ்சு நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள், விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. பெரியவங்க முதல் சின்னவங்க வரை சாப்பிடுவாங்க. செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.